அனுர பிறப்பித்துள்ள அதிரடி உத்தரவு. விமான நிலையத்தில் சிக்கப்போகும் பெரும் புள்ளிகள். அரசு உடைமைகள் குறித்து காஞ்சன வெளியிட்ட தகவல். அதிகாரிகளின் நடத்தை தொடர்பான குற்றச்சாட்டுகளை மறுக்கும் தேர்தல்கள் ஆணைக்குழு. தமிழ் மக்களால் பொருட்டாகவே கருதப்படாத அரியநேத்திரன் விமர்சித்துள்ள சுமந்திரன். புதிய அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்ற தயாராக உள்ள சர்வதேச நாணய நிதியம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் உண்மையை வெளிக்கொணர்வேன். கொழும்பு பேராயரிடம் ஜனாதிபதி அனுர உறுதி. முன்னாள் ஜனாதிபதி ரணில் கட்சியின் நிர்வாக குழுவிற்கு விடுத்த அதிரடி அறிவிப்பு. ஹிஸ்புல்லாக்களை குறிவைத்து இஸ்ரேலின் பயங்கர தாக்குதல். லெபனானில் 100 பேர் பலி. நாட்டில் பல்வேறு மோசடிகளில் ஈடுபட்டவர்கள் தப்பிச் செல்லாதவாறு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதற்கமைய சில அரசியல்வாதிகள் விமான நிலையம் சென்றபோதும் அவர்கள் குடிவரவு அதிகாரிகளால் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் உத்தரவுக்கு அமைய சுமார் 30 பேர் விமான நிலைய அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. ஏற்கனவே கடந்த ஆட்சியின் போது முக்கிய அமைச்சு பதவிகளை வகித்தவர்களின் மனைவிகள், பிள்ளைகள் வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. இந்த நிலையில் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்ட பின்னர் ஊழலில் ஈடுபட்டவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கை ஆரம்பிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு வாகனங்கள் மற்றும் தமது அலுவலகத்தை திருப்பி அளித்துவிட்டதாக எரிசக்தித்துறை அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். இதன்போது தனது கட்டுப்பாட்டில் உள்ள நிறுவனங்களின் வலுவான நிதிநிலை, போதுமான அளவு பெட்ரோலிய பொருட்கள், மின் உற்பத்தி மற்றும் எரிபொருள் விநியோகத்திற்காக நிலக்கரி இருப்பு என்பவற்றை உறுதிப்படுத்திக் கொண்டதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அனைத்து நிறுவனங்களும் இப்போது சிறப்பான இருநிலைப்பு குறிப்பில் உள்ளன. அதன் சேவைகளுக்கான செலவுகளை மீட்டெடுக்கின்றன, விநியோகஸ்தர்களுக்கு சரியான நேரத்தில் பணம் செலுத்துகின்றன, அத்தோடு நிலுவையில் உள்ள கடனை செலுத்துகின்றன மற்றும் திரைசேரிக்கு அது உருவாக்கும் கூடுதல் வருவாயை வழங்குகின்றன என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். அண்மையில் முடிவடைந்த ஜனாதிபதி தேர்தலின் விரிப்பு வாக்கு எண்ணிக்கையின் போது அதிகாரிகளின் நடத்தை தொடர்பான குற்றச்சாட்டுகளை தேர்தல்கள் ஆணைக்குழு மறுத்துள்ளது. தொலைக்காட்சி நிகழ்ச்சியொன்றின் போது கருத்து தெரிவித்த தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன்ஸ்ரீ ரத்நாயக்க, விரிப்பு வாக்குகளை எண்ணும் நிகழ்வுக்காக தமது கட்சியின் உறுப்பினர்கள் அனுமதிக்கப்படவில்லை என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார். வாக்கு எண்ணிக்கையை கண்காணிக்கும் கட்சி பிரதிநிதிகளுக்கு நியாயமான கடிதங்கள் வழங்கப்படும் போது அந்த செயல்பாட்டில் ஈடுபட்டுள்ள மற்ற அனைத்து அதிகாரிகளைப் போலவே அவர்களும் நீண்ட செயல்முறை முழுவதும் எண்ணும் மையங்களில் இருப்பார்கள் என்ற எதிர்பார்ப்பு இருக்கும் என்றும் ரத்நாயக்க கூறியுள்ளார். வாக்கு எண்ணும் மையங்களில் அதிகாரிகளின் நடத்தையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்திய ரத்நாயக்க, வாக்கு எண்ணும் மையங்களுக்கு உள்ளேயும் வெளியேறும் சென்று வருவதை யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். அந்த வகையில் தேர்தல் அதிகாரிகளை நடத்துவது தங்களின் அதிகாரிகளின் பொறுப்பு என்றாலும் கட்சி பிரதிநிதிகளை நடத்துவது அந்தந்த அரசியல் கட்சியிடம் உள்ளது என்று அவர் விளக்கம் அளித்தார். எனவே விருப்பு வாக்குகள் எண்ணும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்ட போது ஒவ்வொரு பிரதிநிதியின் பிரசன்னத்தையும் விசாரிப்பது தேர்தல் ஆணைக்குழுவின் பொறுப்பல்ல என ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். எனினும் இருப்பு தேவைப்படாதவர்கள் இருந்தால் அவர்களை தாம் வளாகத்திலிருந்து அகற்ற முடியும் என்று சமன்ஸ்ரீ ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக களமிறக்கப்பட்ட அரியநேத்திரன் தமிழ் மக்களால் ஒரு பொருட்டாகவே கருதப்படவில்லை என இலங்கை தமிழரசு கட்சியின் பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே மேற்கொண்டவாறு சுமந்திரன் கூறியுள்ளார். அத்துடன் இனிமேலும் இவ்விதமான விபரீத விளையாட்டுகளில் ஈடுபட வேண்டாம் என்று தமிழ் பொது கட்டமைப்பினர் என்று தம்மை அடையாளப்படுத்திக் கொள்வோரிடம் வினயமாக கேட்டுக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அந்த அறிக்கையில் 2024 ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்த வேண்டும் என்ற எண்ணக்கரு உதயமான பொழுதிலிருந்தே அதனை மிக கடுமையாக நான் எதிர்த்து அனைவரும் அறிந்ததே. அவ்வெதிர்ப்புக்கான காரணங்கள் பல தருணங்களிலே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாலும் இச்சமயத்தில் மீண்டும் அவற்றை நினைவுபடுத்துவது நல்லது என்று நினைக்கின்றேன். இலங்கை தமிழரசு கட்சி எத்தருணத்திலும் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துகின்ற முயற்சியில் பங்கெடுக்கவில்லை. மாறாக பிரதான வேட்பாளர்கள் மூவரோடும் கட்சியின் முடிவின்படி உத்தியோகபூர்வமாக பேச்சுவார்த்தை நடத்தினோம். நமது கட்சியின் மத்திய செயற்குழு உறுப்பினர் ஒருவர் தமிழ் பொது வேட்பாளராக நிறுத்திய போது அவருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை ஆரம்பித்து அவருக்கு சார்பாக பிரச்சாரம் செய்யும் நமது கட்சி உறுப்பினர்களை எச்சரித்தோம். பிரதான வேட்பாளர்கள் மூவரினதும் தேர்தல் அறிக்கைகள் வெளிவந்தவுடனேயே நமது மத்திய செயற்குழு கூடி அவற்றை ஆராய்ந்து வடகிழக்கே அண்ணளவாக 80% நாம் அடையாளம் கண்ட 3 பிரதான வேட்பாளர்களுக்கு வாக்களித்திருந்தார்கள். இது நமது கட்சி எடுத்த நிலைப்பாட்டிற்கான மாபெரும் அங்கீகாரமாக மாற அரியநேத்திரனுக்கு வடகிழக்கில் 14% குறைவாக
குறைவாகவே வாக்குகள் கிடைத்துள்ளன. மிக குறைவான அளவு வாக்குகளை பெற்றதன் மூலமும் பிரதான தமிழ் கட்சியான இலங்கை தமிழரசு கட்சியின் ஆதரவு மறுக்கப்பட்ட நிலையிலும் அரியநேத்திரனின் படுதோல்வி தமிழ் மக்களின் தோல்வியாக சித்தரிக்கப்படுவதிலிருந்து தப்பியிருக்கின்றது. 1982 ஆண்டு திருக்குமார் பொன்னம்பலம் 2.67% வாக்குகளை பெற்றிருந்தார். வரும் 1.69% வாக்குகளையே பெற்றதன் மூலம் அரியநேத்திரன் தமிழ் மக்களால் ஒரு பொருட்டாகவே கருதப்படவில்லை என்பது நிரூபணமாகி இருக்கின்றது. இந்த தடவைகள் மக்களது மதிநுட்பத்தால் இந்த பெரும் அபாயத்திலிருந்து தாம் தப்பித்துக் கொண்டுள்ளோம். இனிமேலும் இவ்விதமான விவரத விளையாட்டுகளில் ஈடுபட வேண்டாம் என்று தமிழ் பொது கட்டமைப்பினர் என்று தம்மை அடையாளப்படுத்திக் கொள்வோரிடம் வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன் என்றுள்ளது. இலங்கையில் ஆட்சியை பிடித்துள்ள புதிய அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்றுவதற்கு தயாராக உள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் அறிவித்துள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் பேச்சாளர் வெளியிட்ட அறிக்கையில் ஒன்றில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீள்வதற்கு சர்வதேச நாணய நிதியம் கடனுதவியை வழங்கி வருகின்றது. இந்த நிலையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ளதோடு புதிய அரசாங்கத்துடன் பணியாற்ற தயாராக உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் 3வது மதிப்பாய்வு தொடர்பில் விரைவில் கலந்துரையாடல்களை ஆரம்பிக்க உள்ளதாகவும் சர்வதேச நாணய நிதியத்தின் பேச்சாளர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட அனுரகுமார திசாநாயக்க நேற்று பதவி பிரமாணம் செய்து கொண்டமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த உண்மையை வெளிக்கொணர்வேன் என புதிய ஜனாதிபதி அனுரகுமார உறுதியளித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்றைய தினம் கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகையை சந்தித்து ஆசி பெற்றார். போரளையில் அமைந்துள்ள பேராயரின் உத்தியோகபூர்வ இல்லத்துக்கு விஜயம் செய்த ஜனாதிபதி போராயரை சந்தித்து நலம் விசாரித்ததுடன் சிறிது நேரம் உரையாடலில் ஈடுபட்டார். இங்கு கருத்து தெரிவித்த போராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை இலங்கையின் பெரும்பான்மையான மக்களின் விருப்பத்தால் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள அனுரகுமார திசாநாயக்கவுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சந்தர்ப்பத்தில் இலங்கையின் தேவையான மாற்றத்தை ஏற்படுத்தும் பாரிய பொறுப்பை நாட்டு மக்கள் அவரிடம் ஒப்படைத்துள்ளனர். இது பொறுப்பு வாய்ந்த மற்றும் கடினமான பணியாக இருக்கலாம். அதற்காக அவருக்கு நாம் முழு ஆதரவையும் ஆசிகளையும் வழங்குவோம் என்று உறுதியளிக்கின்றோம். குறிப்பாக இந்த நாட்டின் வறிய மக்களை பற்றி சிந்தித்து உங்கள் பணியை தொடருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அதேவேளை உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் குறித்து விசாரணை நடத்துமாறும் மற்றும் உண்மையை வெளிக்கொண்டு வர தேவையான அடித்தளத்தை தயார் செய்ய முடிந்த அனைத்தையும் செய்வதாகவும் ஜனாதிபதி எனக்கு உறுதியளித்ததாகவும் பேராயர் மேலும் குறிப்பிட்டிருந்தார். கொழும்பு உயர்மறை மாவட்ட துணை ஆயர்களான மெஸ்க்வெல் சில்வா ஆண்டகை, ஜேடி அந்தோணி ஆண்டகை, ஆண்டன் ரஞ்சித் ஆண்டகை, கொழும்பு பேராயர்களின் ஊடக பேச்சாளர் அருட்தந்தை ஸ்ரீல் காமினி, கொழும்பு பேராயரின் செயலாளர் அருட்தந்தை யோசப் இந்திகா, பொருளாளர் அருட்தந்தை ஜூட் சாமந்த பெர்னாண்டோ மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித ஹெரத், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் ரத்நாயக மற்றும் ஜனாதிபதி சட்டத்தரணி ரியன்சி அஷ்ரரத்ன உள்ளிட்டோர் இச்சந்திப்பில் கலந்து கொண்டனர். இலங்கையில் எதிர்வரும் பொதுத் தேர்தலில் யானை சின்னத்தில் போட்டியிட தயாராக இருக்குமாறு முன்னாள் ஜனாதிபதியும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரமசிங்க கட்சியின் நிர்வாக குழுவிற்கு அறிவித்துள்ளார். நடந்து முடிந்த 2024 ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பின்னர் இடம்பெற்ற ஐக்கிய தேசிய கட்சியின் நிர்வாக குழு கூட்டத்தில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நாடளாவிய ரீதியில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் வேட்புமனு தயாரிக்கும் போது புதிதாக 5 பேருக்கு வாய்ப்பு வழங்குமாறு ரணில் அறிவுறுத்தியுள்ளார். குறித்த கூட்டத்தில் ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் குறித்து ஆராயப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தெற்கு லெபனான் நாட்டில் உள்ள ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா அமைப்பினர் மீது இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது. இன்று இஸ்ரேல் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் பெண்கள், குழந்தைகள் உட்பட குறைந்தது 100 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 400க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக லெபனானின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் தரப்பிலிருந்து பதில் தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் லெபனான் மீது இஸ்ரேல் இன்று சரமாரியாக குண்டு தாக்குதல் மேற்கொண்டுள்ளது. சுமார் 300 இடங்களை குறிவைத்து வான் தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் கூறியுள்ளது. தாக்குதலில் 100 பேர் கொல்லப்பட்டதாகவும் 400க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் லெபனான் சுகாதார அமைச்சு கூறியுள்ளது. அக்டோபர் மாதம் தொடங்கிய மோதலுக்கு பிறகு லெபனானில் நடத்தப்பட்ட மிக உக்கிரமான தாக்குதல் இதுவாகும். இந்த தாக்குதல் தொடர்பாக இஸ்ரேல் ராணுவம் சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளது. அதில் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா இலக்குகள் மீதான தாக்குதல்களுக்கு ராணுவ தளபதி ஹர்ஷே ஹெலோவி ஒப்புதல் அளித்திருந்ததாகவும் இன்று 300க்கும் மேற்பட்ட ஹிஸ்புல்லா இலக்குகள் தாக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் நாட்களில் ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக கடுமையாக நடவடிக்கை எடுக்க உள்ளதாக ஹர்ஷே ஹெலோவி மற்றும் பிற இஸ்ரேல் தலைவர்கள் கூறியுள்ளனர்.